ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹைதராபாதி ஸ்டைலில் தம் வச்சு இந்த பிரியாணியை நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பிரியாணி மற்ற பிரியாணியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா ப்ரானோட குக்கிங் டைமே 5 மினிட்ஸ் தான். அதை விட ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரானோட டேஸ்ட்டு ரப்பர் மாதிரி ஆகிரும். அதனால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இவ்வளோ ஸ்பைஸியாக இந்த பிரியாணியை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் பிடிச்சா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரான் பிரியாணி ரெசிபிக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணால் ரொம்பவே ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஸோ அதனால் ஆயிலில் இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி அது ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும், அதாவது கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ் கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பாருங்கள், ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சில்லியை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கறி மசால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசால் பவுடர் இல்லாதவங்க பிரியாணிக்கு ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி புதினா லீவ்ஸை மின்ட் லீவ்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமனை இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் ஸோ இந்த மாதிரி லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் அந்த 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். அதாவது 10 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தயிர் நல்லா இதில் மேரினேட் ஆகணும். ஸோ நல்லா இந்த மாதிரி தயிரை ஆட் பண்ணிவிட்டு அதை இன்னொரு தடவை கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தயிர் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணியே ஆகணும். ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியண்ட் கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் அதை க்ரன்ச் பண்ணி, அதாவது நொறுக்கி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். ஸோ தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 கிராம்பு. ஸோ பிரியாணிக்கு ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு அன்னாசி பூ, ஸ்டார் பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, பே லீஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து புதினா இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். புதினா தான் இந்த ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறமா பிரியாணி பவுடர், ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பிரியாணி பவுடரை 1 டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்க போகிறோம். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சா தான் இது குயிக்காக கொதிக்கும்.
ஸோ நல்லா வந்து இது இப்போ பாயில் ஆகிடுச்சு இந்த வாட்டர். இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஊற வைக்காதவங்க நார்மலாகவே வந்து வாஷ் பண்ணிவிட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஹாஃப் பாயில்டாக அந்த ரைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த ரைஸ் வந்து ஹாஃப் பாயில்டாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தம் பிரியாணி மாதிரி தான் பண்ண போகிறோம் நான் சொல்லியிருந்தேன். அதனால் நம்ம தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பேனில் தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ குக்கரில் பண்ணுறவங்க பண்ணலாம், பட் அதை விசிலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரானை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சேர்த்தா தான் அது வந்து கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வந்து ஒரு லேயர் மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹாஃப் பாயில்டாக குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரைஸை வந்து இதில் ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு சேர்க்காதீங்க. ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து மூடி போட்டு வைக்கலாம். நார்மலாக இதுக்குள்ளே மூடி போட்டோம் அப்படின்னா அதில் வந்து கேப் இருக்கும், ஹோல் இருக்கும். நம்ம ஹோல் இல்லாமல் அதில் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வெயிட் ஏதாவது தூக்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இது அப்படியே இருக்கணும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே வந்து சூப்பர்பான ஒரு ஹைதராபாதி ஸ்டைலில் தம் வச்சு இந்த ப்ரான் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அன்டில் 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணவே கூடாது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதிலருந்து எவ்வளோ கேஸ் வந்து வெளியில் வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு கேக் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இதை எடுக்கணும். பாருங்கள், ரொம்பவே வந்து டேஸ்டியான ஒரு ப்ரான் பிரியாணி ரெசிபி. ஸோ யூஸ்வலாக வந்து ப்ரான் தொக்கு, ப்ரான் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றவங்க ப்ரான் பிரியாணி ரெசிப்பியை இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே அது ஃப்ளேவரபுளாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள், சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி சேனல்.